ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பேச போகிறோம். கணவன் மனைவி இடையில் என்னதான் பிரச்சனை? இப்போ இருக்கிற 90% கணவன் மனைவி இடையில் நிம்மதியான வாழ்க்கை கிடையவே கிடையாது. அந்த 90% கொஞ்சம் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற நிலைமை இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம், சண்டை சச்சரவு, சட்டம் பேசுறது, அடிதடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தினமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் இப்படி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இடையில இவ்வளோ ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா ஏன் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, கணவன் மனைவி எதுக்கு 2 பேரும் திருமணம் பண்ணாங்களோ, என்ன காரணத்துக்காக திருமணம் பண்ணாங்களோ அந்த காரணத்தை ஃபோக்கஸ் பண்றதை தவிர்த்து மற்ற காரணங்களே எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் இவ்வளவு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதற்கான காரணம். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்ன காரணத்துக்காக ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? சில நொடிகள் யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்றாங்கன்னா பாலுறவு. இதுதான் அந்த காரணம். இப்படி நான் பாலுறவுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய நண்பர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. அது இயல்பு தான். ஏன்னா இது மட்டும்தான் கல்யாணம் பண்றதுக்கான காரணமா, மித்த காரணங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்கிட்டு குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படிலாம் ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படி ஒரு மீனிங் இருக்குல்ல லைஃப்ல, அப்படிலாம் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நல்லா யோசிச்சு பாருங்க. பாலுறவு முதல்ல வருதா, குழந்தை முதல்ல வருதா? எது ஃபர்ஸ்ட் நடக்குது, எது செகண்ட் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ புரியும் உங்களுக்கு எதுக்காக நம்ம திருமணம் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க சாதாரண லைஃப்ல பாருங்களேன், பெண் குழந்தைகளை பெற்றவங்க என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, வயிற்று நெருப்ப கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலகாலத்தில் ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்கணும், கையில பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, என்ன மீனிங்ல சொல்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். சின்ன வயசுலயே லவ் பண்றாங்க எல்லாருமே. ஏன் லவ் பண்றோம்? அதை விடுங்க, கல்யாணமான புதுசுல ஒருத்தருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு உங்களுக்கு, இருக்கு இல்லையா உங்களுக்கு? அது ஏன் வருது? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணமோ அதை விட்டுட்டு ஃபைனான்சியல் பிரச்சனை, எக்ஸசைஸ் பண்றது, குழந்தைகளோட ஃபியூச்சர் எப்படி, நம்மளோட மெத்த ஆம்பிஷன்ஸ் என்ன, இதை பத்திலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் என்னன்னா, பேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அடிப்படை நோக்கம். அதை விட்டுட்டு மெத்த விஷயங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லை நான் சொல்ல வரல. நீங்க அடிப்படை அந்த அஸ்திவாரத்தை விட்டுட்டு நீங்க இதர காரணங்களை நீங்க கவனம் செலுத்தி என்ன பண்ண போறீங்க? இங்க அஸ்திவாரம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அஸ்திவாரம் ஆடும்போது என்ன ஆகும்னா, கணவன் மனைவி கடையில சட்டம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், லாஜிக்கலா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பாட்டுக்க கோர்ட்ல ஆர்கியூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஜட்ஜு கிட்ட வக்கீல் ஆர்கியூ பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், முடிவே இருக்காது. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கவங்க, குடும்பத்தில் நிம்மதி வரணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும், ப்ராக்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணம், அந்த பாலுறவு, அதுல கணவன் மனைவி 2 பேருமே அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க.